ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th பிரின்ஸ் அனிமையோட சீசன் 2 எபிசோட் 12 தான். இந்த சீசனோட கடைசி எபிசோடு இதுதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக்கை நம்ம ஹீரோ பண்ணுறான். ஆனால் அதையும் அந்த புஷ்ஷப்பை தடுக்கிறான். அங்கே லாய்டும் யோசிக்கிறான், என்னோட டிவைன் சோசிரியை வச்சு இவனை நல்லவனா மாற்ற முடியும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அவன் அவனோட ஆன்டி சிம்பிளை பயன்படுத்துறான். ஒரே நேரத்தில் 3 சிம்பிள்ஸ் அவனால பயன்படுத்த முடியும். இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஜீரலும் கிரிம்மோ வருது. அதுங்க ரெண்டும் வந்தோடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சது. நீங்க பண்றது சரியில்லை, இன்னுமா இவனோட கதையை முடிக்கல. எனக்கு தெரியும் மாஸ்டர், நீங்க இவனை உயிரோட பிடிக்க ஆசைப்படுறீங்கன்னு அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு இவனை அப்படியே விடுறது சரியில்லை. இவன் கொடூரமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான். சீக்கிரமா உன்னோட கதையை முடிச்சிருங்க. அங்க இவங்க 2 பேர் பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா வருமா. அவங்க 2 பேரையும் ஆளு அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு, உன்னை பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா எனக்கு தெரியுது. ஏன்னா உனக்கு இன்னுமா தெரியல, நம்ம ஈஸ்வரோட சாங்க பாரு, அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுற மாதிரி உனக்கு தெரியும். அதுக்கு காரணம் நம்ம சண்டையிடும் போது அந்த டைம்ல நான் ஏகப்பட்ட சிம்மிராச அனுப்பிட்டேன். அதுதான் இதுக்கு காரணம். எனக்கு அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு யோசிக்கிறியோ, எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இவன் எதுக்கு காமா இருந்தான்? அதுக்கு காரணம் நம்ம ஷீரோ தான். அங்க ஷீரோ பார்க்கணுமே, சிம்மிராசை தாக்கி அதோட நிலைமையை அங்க மோசமாயிடுச்சு. ஒரு பக்கம் சத்தமும் போடக்கூடாதா, அங்க சத்தமே இல்லாம தான் அதை தாக்க ட்ரை பண்ணு. அங்க ஈஸ்வரோ சொல்றான், ஷீரோ உனக்கு கத்தணும்னா நீ கத்தலாம், நீ கவலைப்படாம கத்திக்கினே தாக்கு. நான் அப்படி பண்ணும்போது அந்த சவுண்டையும் எங்களால சாங்க மாத்த முடியும். இதை கேட்ட உடனே ஷீரோவும் அதே மாதிரி கத்திக்கினே தாக்குது. அங்க சாங்கா மாது அந்த சாங்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்ல, அந்த விஷயம் இதனால சரியாயிது. மேல லாய்டும் ஒரு 3 விதமான மேஜிக்கை கம்பைன் பண்ணி தாக்குறான். ஹேய், நீ இதை எதிர்கொள்ளணும்னா வாட்டரு, எர்த்து, விண்டு, இந்த 3 எலமெண்ட்டை வச்சு நீ ஏதாச்சும் பண்ணதாப்பா, இல்லைன்னா அவ்வளவுதான் தடுக்க முடியாது. இதை கேட்கும் போது அவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். என்னது, நீ வெறும் ஒரு 7th பிரின்ஸ் தானே, ஆனா உன்னால எப்படி 3 எலமெண்ட்டை அட் டைம்ல பயன்படுத்த முடியுது? இவன் காட் இல்லனா அப்போ பாசிபிளி இவன் யாரு தான்? அந்த 3 இன்கான்டேஷன் அட்டாக்கையும் நம்ம லாய்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த அட்டாக்கை பத்தி தான் அவளை யோசிக்கிறான். லாய்டு சொன்ன மாதிரியே விண்டு, எர்த்து, வாட்டரு, இந்த 3 எலமெண்ட்டையும் நான் பயன்படுத்தினா என்னால என்னோட சிம்பிள்ஸை பயன்படுத்த முடியாது. அந்த டைம்ல இவன் பின்னால இருந்து என்ன பியூரிஃபை பண்ணிட்டானா, பியூரிஃபை ஆக மாட்டேன், அதுக்கு நான் இறந்து போலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன். இந்த இடத்துல ட்ரிபிள் இன்கார்னேஷன் அதை அவன் பண்ண அந்த இம்பாக்ட்ல அந்த அட்டாக் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள அந்த இடம் முழுக்க ஐசால உரைய ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்கும் பங்கமா அப்படியே புஷ மேல பட ஆரம்பிக்குது. அதையும் அவன் சொன்ன மாதிரியே 3 எலமெண்ட்டை வச்சு பிளாக் பண்றான். அட்டாக்கோட இம்பாக்ட்னால அந்த ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த புஷப்ப கத்துறான், ஆமா என்ன பண்ணிருக்க 7th பிரின்ஸ், நீ எதுக்காக இந்த அளவுக்கு கோவமா இருக்க? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த ஒட்டுமொத்த உலகமும் சரி இந்த ஹியூமனிட்டியும் சரி எல்லாத்தையும் நீ வைப் அவுட் பண்ற. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன காட் அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்போ என்னன்னா 7th பிரின்ஸ் சொல்ற. அப்பனா என்ன காட் அப்படின்னு நீ நினைக்கலையா? இல்ல, நீ காடா இருக்க வாய்ப்பு இல்ல. காட் எப்படி இருப்பாருன்னா, அதனால காட் இப்படிதான் இருப்பாரு, அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனை வைக்க முடியாது. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து அங்க ஈஸ்வரை நம்ம ஹீரோ தான் காப்பாத்துது. ஒரு கட்டத்துல காப்பாத்த முடியாம போகுமா, இடத்துல ரெயின் மத்தவங்களாம் வந்து காப்பாத்துறாங்க. அந்த இடத்துல நன்னு பொண்ணுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, அவ பாடுற டோனியும் மாத்தி பாடுறா, இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு. இந்த பக்கம் புஷ்ஷப்பும் அட்டாக்கை தடுக்கும் போது அவனோட மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் வருது. அங்க இது வரைக்கும் அவன் தப்பான விஷயத்தை எதுக்காக பண்ணனா, இந்த உலகத்துல காடே இல்ல அப்படின்னு நினைச்சுதான் அவன் பண்ணான். முக்கியமா எவ்வளவு விஷயத்த பண்ணும் போதாச்சு காடு அப்பியர் ஆவாரு, அப்பயாச்சும் இவன் கேட்க வேண்டிய விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இவன் பண்ணிருப்பான். ஆனா இப்பவும் ஒரு அப்பியர் ஆகல. இப்பவும் பாருங்க, பியூரான இதயத்தோட இருக்கிற இந்த இன்னோசென்டான பையன் இவன் இந்த உலகத்தை அழிக்க போறான். அப்படி இருந்தோம் நீங்க அப்பியர் ஆக போகுது இல்லையா, இந்த உலகத்துல எதுக்கும் வேல்யூ இல்லையா இப்படின்னு அவன் கேட்டு நினைப்பானா. அந்த இடத்துல அந்த புஷ்ஷப்போட ஒய்ஃபும் அந்த சின்ன பையனும் அவங்க தெரியுறாங்க. அம்மா பாருங்க, அப்பா வந்திருக்காரு. என்னங்க எங்க நீங்க போனீங்க, வேற எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சு போயிட்டீங்களா ரூட்டு தெரியாம? அங்க அப்பா அப்பான்னு அந்த சின்ன பையன் கத்திக்கினே வரான். அங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவன் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீரா ஊத்துது. அப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வாங்க எங்க கூட பாடுங்க. உங்க அப்பாவோட வாய்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுப்பா, என்னால எப்படி அந்த மாதிரி பாட முடியும்? உங்க அப்பா ஒரு கெட்டவரு, ஆனா அந்த பையன் கியூட்டா சொல்றான், கெட்டவரா இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம் இப்படின்னு அவன் ஓடி கட்டி பிடிக்கிறான். அப்படியே சீன் பிரசன்டேக்கு வந்து அங்க கிட்ட வந்தது அந்த பையன் இல்ல, அது உண்மையிலேயே லாய்டு தான். இனி என் கிட்டயே தாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? இந்த இடத்துல புஷ்ஷப் அவனோட லூமா மேக்சிமா அதை அவனோட முழு பவரை வச்சு பயன்படுத்துறான். ஆனா நம்ம லாய்டு மேல எந்த விதமான அஃபெக்டும் இல்ல. ஏன்னா நம்ம லாய்டு ஆல்ரெடி பியூரான ஹார்ட்டோட இருக்கிறவன், அவன் மேல இது அஃபெக்டே ஆகாது. இதனால அந்த இடம் முழுக்க ஸ்னோ மாதிரி அந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இது யார் யார் மேல படுதோ அவங்களோட ஊண்டெல்லாம்
இதெல்லாம் அப்படியே குணமாவுது. இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியமாகறாங்க. இந்த சைடு அனஸ்டீஷியா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல நம்ம அனஸ்டீஷியா கேட்டிருப்பா, ஆமா எதுக்காக எப்பயுமே நம்ம போகும் போதெல்லாம் மழை பெய்யுது? அதுவா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியல, எங்கெல்லாம் போறனோ ரெயின் வந்து ஃபாலோ பண்ணு. ஒரு நாள் கண்டிப்பா நான் இறந்து போகும்போது இந்த ஹெவனே அழுவும். அங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவ ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா ஒரு வகையில இவ்வளவு இதுக்கு காரணமா இருக்கா, எல்லாமே என்னாலதான். இந்த அளவுக்கு கைண்டா இருக்க, எப்பயுமே நான் உன்னோட அட்வான்டேஜை எடுத்துக்கிறேன். அன்னைக்கு கூட என்னோட அப்பாவை ஸ்டாப் பண்ணியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு இவ கஷ்டப்பட்டு அழுகுறா. ஆனா அந்த இடத்துல டான்டே மண்டையிலே அடிச்சுட்டு போறாரு. மன்னிச்சிருமா, நான் வந்து இதை நோட்டீஸே பண்ணல. இதுக்கப்புறம் அந்த பெரிய அளவுல பியூரிஃபிகேஷன் ஏற்பட்டுச்சுல, எப்படி நம்ம அனஸ்டீஷியா ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி அழுவ ஆரம்பிச்சாலோ அந்த மாதிரி அந்த பியூரிஃபிகேஷனால ஒருத்தங்களும் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டமா இருந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. நிறைய பேர் அழுவுறாங்க. இதனால அவங்களோட மனசு அங்க நிம்மதியாவுது. இந்த பக்கம் அங்க லாய்டும் சொல்றான், எனக்கு தெரியல இந்த பியூரிஃபிகேஷன் இது வந்து உன் மேல ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீயா அந்த 7 பிஷப்பையும் தேர்ந்தெடுத்திருக்க. உண்மையா சொன்னா நான் எதுக்காக அவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுத்தனா, உன்னை என்னோட பிளான் நல்லா போச்சுன்னா அவங்க எல்லாரையுமே நான் கொண்டு இருப்பேன். இல்லனா அவங்களே எனக்கு கொள்ற மாதிரி தான் நான் பிளானையே டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன், காட் வந்து இங்க வருவாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா கடைசியில என்ன ஸ்டாப் பண்ணது வேற யாரும் இல்ல, ஒரு 7th பிரின்ஸும் ஒரு நன்னு பொண்ணும் தான். ஆனா நான் யோசிக்கல, ஈஸ்வரோட அந்த வாய்ஸ் காடால இந்த அளவுக்கு பிளஸ்டா இருக்கும்னு. உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்களே அந்த நன்னு பொண்ணு கிட்ட கேட்டோம் எதுக்காக நீ ஒரு நன்னா மாணுன்னு. உண்மையை சொன்னா எனக்கு சிங்கிங்கை தாண்டி வேற எதுவுமே வராது. அதுல ஒண்டிதான் நல்லா பண்ண முடியும். இதுக்கும் மேல அந்த புஷ்யப்பை நான் விடக்கூடாதுல, ஸோ அவன் ஓடக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பண்றேன் இப்படின்னு அவ சொன்னா. இதுக்கு அவரும் அங்க சிரிக்கிறாரு. ஹேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னோட வாழ்க்கையில எந்த விஷயத்தை நீ பண்றியோ அதை விரும்பி பண்ணு, உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணு. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை வாழணும், அப்படிதான் நானும் வாழ்றேன் இப்படி சொல்லிட்டு அந்த சிவிலோட ஸ்வாட அங்க தூக்கி அடிச்சுட்டு போகும்போதே அவன் சொல்றான், இது எங்க கிடைச்சது அது வந்து எனக்கு சரியா தெரியல. ஆமா சிவில் வந்து ஏதாச்சும் கடைசியா சொன்னானா எனக்கு தெரியல. லாடோ சைலண்டுக்கு வந்துரு, உனக்காக நாங்க வெயிட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நம்ம போப் அங்க எந்த போன மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. கேட்டா நம்ம போப் வந்து ஆல்ரெடி அந்த லெபார்டரியில எந்த போயிட்டாரு. இதை பண்ணது வேற யாரோ தான், வேற யாரோ மாஸ்டர் மைண்டா இதை பண்ணிருக்காங்க. வேணும்ட்டுனே காட் எதிர்த்து ஒரு ரெபிலியனை கிரியேட் பண்ணுன்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க நம்ப வச்சுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் சில பல புஷப்புக்கெல்லாம் தெரியும் இதை பண்ணது நம்ம போப்பு தானே. அதனால சில பேர் அங்க கத்துறாங்க. ஆனா கிண்டே தான் புரிய வைக்கிறாரு, உண்மை ஒண்டி வெளியில போனா அவ்வளவுதான், அதனால இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும். ஏன் இத்தனைக்கும் இந்த நாட்டோட அமைதி இல்லாம போகலாம். இப்ப அதுதான் விஷயம்னா புது போப்பா இதுக்கு மேல நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நான் அதுக்கு ஆல்ரெடி ஒருத்தங்களை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அது யாருன்னா நம்ம ஈஷா தான், அதாங்க நம்ம நன்னு பொண்ணு. இதை கேட்டோடனே அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்னது நானா? ஆமா, எல்லாருமே என்ன ஆசைப்படுறோம்னா நீ தான் இதுக்கப்புறம் ஒரு புது போப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சீன்ல சாரியா வாசிக்கும் போது அந்த இடத்துல லாய்டும் சைட்ல தான் இருக்கான். லாய்டு வந்ததே அவளுக்கு தெரியல. அங்க லாய்டும் மன்னிப்பு கேட்கறான். நான் மனுஷரு உன்னோட டியூன் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சா, நாக் பண்ணும்போது உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானா உள்ள வந்துட்டேன். நீ அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அந்த இடத்துல நம்ம சாரியை யோசிச்சு பாக்குறான். அங்க போகும்போது நம்ம லாய்டு வந்து சொல்லியிருப்பான், இந்த விஷயத்தோட அவுட்கம் அது இந்த சாங் நம்பிதான் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி உயரமான இடத்துல நீங்க அதை பண்ணுங்க, இது மூலமா நிறைய பேருக்கு அங்க கேட்கும். இந்த மாதிரி தான் அங்க ஆயிருக்கும். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான டியூனையும் போடுறா. அதை பார்த்து நம்ம லாய்டு ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் அந்த டியூன் தான் நம்ம லாய்டோட ஸ்பெல்லே. அப்பனா என்னோட ஸ்பெல்ஸ் என்ன அந்த அளவுக்கு சத்தமா வந்துச்சு? இல்ல ஒன்னும் இல்ல. இந்த இடத்துல நம்ம சாரியாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, மேல சண்டை போட்டது நம்ம லாய்டு தான். இருந்தாலும் நம்ம சாரி அங்க அவளுக்கும் காட்டல. நாங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த விரும்பி நாங்க பண்றோம். அதனால நான் அவனோட வழியில இருக்க மாட்டேன், அதே மாதிரி அவனும் என்னோட வழிக்கு வர மாட்டான். இதுக்கப்புறம் ஜீரோல கட்டுறாங்க. ஜீரோலும் அங்க செம்ம வேகமா ஓடி வரான். கேர்ள்ஸ் குளிக்கிற இடம் எங்க இருக்கு, நாங்க போய் ஆகணும். ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. அங்க ஒரே ஒருத்தருக்கு தான் அலோடு இருக்கு, அது நம்ம லாய்டு ஒண்டி தான். உள்ள டாவு, செல்ஃபா, ஈஷரு எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஈஷருக்கு இன்னமும் கவலையா இருக்கு, ஏன்னா அவ இதுக்கு மேலேயும் ஒரு போப்பா இருக்க போறான். டாவும் சொல்றான், ஆமா அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில. இடத்துல பின்னாடியே லாய்டும் கேட்கறான், ஆமா செல்ஃபா எப்பயாச்சும் நான் போகலாமா? ஆனா செல்ஃபா போகவே இல்லை. இதை பார்த்து நம்ம ரெண்டு டாவும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமா லாய்டு நீ வந்து இங்க என்ன பண்ற? ஆனா ஏதோ ஒண்ணு, ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்த பண்ணிருக்கோம், அதனால பிரச்சனை இல்ல. இடத்துல ஈஸ்வரும் கேக்குறான், ஆமா லாய்டு இதுக்கு மேல போற போக்க பார்த்தா நான் தான் போப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம லாய்டு அவளுக்கும் பெருசாலாம் அங்க ரியாக்ட் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்றது, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நீ போப்பா வர மாதிரி நான் ஆக்கிடுவேன். அங்க லாய்டு கிட்ட அவ கேக்குறா, ஹே லாய்டு உன்னால இதை எதுவும் மாத்த முடியாதா? ஆல்ரெடி இங்க நந்த அந்த பெரிய விஷயத்த நீ தான் சால்வ் பண்ண, அதனால உன்னால இதை சால்வ் பண்ண முடியும், கேட்டு மாத்தலாம்ல, இல்லன்னா அவ்வளவுதான் நீ தான் போப்பா இருக்கணும். இப்படி சொல்ல நம்ம செல்ஃபாவும் அங்க இழுக்க ஆரம்பிச்சரா. இல்ல லாய்டு போப்பாயிட்டாருன்னா அவ்வளவுதான், அவருக்கு நிறையவே வேலை இருக்கும், என்னால டைமையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்ல இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே இழுக்கிறாங்க. ஈஸ்வரும் சைடா சொல்றான், ஹேய் நீ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கும் போது சொன்னல, நீ
மத்தவங்க எல்லாருக்குமே அங்க பாடி காட்டணும்னு. போப்பா மாறிட்டா உனக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி உன்னால பாட முடியும். ஆல்ரெடி ஈஸ்வரு சாரியாவை ஏகப்பட்ட முறை அங்க தொலை பண்ணிருப்பா. அந்த இடத்துல ஒரு டைமும் அவ கேட்ட விஷயமும் இதுதான், நான் அவங்க கூட பாடணும்னு. அதனால இதே ஒரு வாய்ப்பா நீ பயன்படுத்திக்கலாம். ஆனா சாரியா நீ கல்லுக்கிட்ட பேசுற, அதனால அவ வெக்கப்படுறா. அந்த இடத்துல ஈஸ்வருக்கும் இது சரியா படமா? அங்க சாரியா திரும்பவும் சொல்றான், அதனால தான் சொல்றேன், இந்த போப்பு உனக்கான பிளாட்ஃபார்மா நீ பயன்படுத்திக்கணும். ஆனா சாரியா நீ இன்னமும் டக்கு கிட்ட தான் பேசுற, என் கிட்ட பேசல. இதனால அவ திரும்பவும் வெக்கப்படுறா. இந்த இடத்துல ஈஸ்வருக்கும் இது கரெக்டா பார்த்து இதனால அவ ஒத்துக்கிறான். இதே மாதிரி அவ போப்பாவும் மாறா. அந்த இடத்துல அவளோட கனவும் நினைவாகுது. நிறைய பேர் முன்னாடி அவ பாடவும் ஆரம்பிக்கிறா. அவளோட பாட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கு, ஆனா இங்க என்னால போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் தருவாங்க. கடைசியா 2-3 கேரக்டர்ஸும் அங்க வந்து இது எல்லாமே சீசன் 3ல வரும் போல. கடைசியா ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அதை பார்த்து லாய்டு ஸ்மைல் பண்றான். இங்கே இந்த சீசன் 2 முடியுது. ஸோ இந்த சீசன் 2 உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் சீசன் 3 எப்படி இருக்குன்னு. சீசன் 3 எப்போ வரும் அது வந்து இன்னமும் அனௌன்ஸ் செய்யப்படல. அப்படி அதை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் சீசன் 3 உங்களை தேடி வரும். நான் உங்களை சீசன் 3லயோ இல்ல நெக்ஸ்ட் ஒரு புது அனிமேலையோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.